ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டி சமையலில் ஆந்திரா ஸ்டைல் முள்ளங்கி பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிடணும். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் வேர்க்கடலை, கொப்பரை தேங்காய் ஒரு பீஸு, 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, ஜீரகம், முழு தனியா 1 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு 10 காஞ்ச மிளகாவையும் போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்துக்கணும். அது வறுத்தோடனே நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கணும். மாற்றி வச்சுட்டு திருப்பியும் அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு முள்ளங்கியை எடுத்து அதையும் இது கூட போட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அதையும் நல்லா வதக்கணும். இது கூட கொஞ்சம் உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. அது நல்லா வெந்துடும். இது மாதிரி தான் வெந்து வரும். இப்போது அது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்க அந்த மசாலாவை இது மாதிரி கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டு திருப்பியும் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயமும் முள்ளங்கியும் போட்டுட்டு இது மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. இது மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கணும். திருப்பியும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், தாளிப்புக்காக 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிடணும். கொஞ்சம் நல்லாவே எண்ணெயை ஊற்றுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் சிம்லேயே வச்சு அதை நல்லா பொரிய விடணும். இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் பொரிஞ்சிட்ட உடனே கடுகு, ஜீரகம், அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை அதை போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே லாஸ்ட்டாக பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு அதை எடுத்து சட்னி மேலே ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு சுட சுட தோசை கூட இல்லைன்னா சாதம் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு நம்ம ஒரு 2 to 3 days கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.